பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வரை எபிசோடில் நம்ம பழனி இருந்துட்டு பாண்டியன் கடைக்கு போகிற வழியிலேயே கடையை திறந்து வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாமல் யாரா இது கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் போய் பார்க்கவும் பார்த்தா பழனியோட கடை. அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இது அப்படின்னா பழனியோட கடையா? எனக்கு இவ்வளோ பெரிய அவன் துரோகத்தை பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. என்னங்க நீங்கள் கடைக்கு போனீங்க, இப்போ என்னடனா இங்கே வந்து நின்றுட்டீங்க, சரி அப்படின்னா கடை திறப்பு விழாவுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தண்ணி எடுத்து கீழே கொட்டி விட்டுடுறாங்க. என்னாச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உன் தம்பி எங்கள் கடையை திறந்து வச்சுருக்கான்னு தெரியுமா உனக்கு? நம்ம கடைக்கு போதெல்லாம் அந்த வழியில தான் அவனும் கடையை திறந்து வச்சு உட்காந்துட்ருக்கான். இப்போ தான் நம்ம வர வழியில் நான் பார்த்துட்டு வந்தேன். எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகி அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு பழனியை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க? அப்படின்னா நான் என்ன போய் சொல்கிறேன்னு நினைக்கிறியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் தம்பியை இங்கே வந்து நிற்பான், வேணும்னா அவங்ககிட்ட நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பழனியும் சொன்ன மாதிரி வீட்டுக்கு வராங்க. இது மாமா சொல்கிறதெல்லாம் உண்மையாடா? நீ நம்ம கடைக்கு போகிற வழியிலேயே கடையை திறந்து வச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு விஷயம் தெரியாதுக்கா, அக்கா தான் அண்ணனுங்க தான் என்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்க, எனக்கு அப்போ தான் இந்த விஷயமே தெரியும், தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணுவன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியும் வந்து சொல்லிடுறாங்க. இனிமேல் இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுடுறாங்க. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.